இக்கதை பண்டிட் நடேச சாஸ்திரிகளால் தொகுத்து எழுதப்பட்டது. குழந்தைகளுக்காக சிறிய மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளது. ஒரு சிறிய கிராமத்தில் ராஜு தன் மனைவி பெற்றோர்களுடன் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தான். மாலை பொழுது சாயும் நேரம் சந்தியாவந்தனம் செய்ய அருகிலுள்ள ஆற்றங்கரை வந்து சேர்ந்தான். ஐயோ, யாராவது என்னை காப்பாற்றுங்கள். என் காலை ஏதோ பிடித்து கொண்டுள்ளது. எனக்கு ரொம்ப பசி. உன்னை சாப்பிட வேண்டும். முதலையே, வீட்டில் என் மனைவி காத்திருப்பாள். என்னை இப்போது நீ சாப்பிட்டால் அவள் உன்னை சபித்து விடுவாள். நான் அவளிடம் சொல்லிவிட்டு வருகிறேன். இப்போது என்னை போக விடு. நான் கண்டிப்பாக இன்னும் 2 மணி நேரத்துல வந்து விடுவேன். முதலையும் அவனை விட்டுவிட்டது. அவன் வீடு நோக்கி சென்றான். தன் மனைவியிடம் என்ன சொல்வது என்று கவலையுடன் நடந்தான். அவளிடம் நடந்ததை சொன்னான். நீங்கள் ஏன் திரும்பி போக வேண்டும்? நான் முதலைக்கு வாக்கு கொடுத்து விட்டேன். தன்னை ஏன் தடுத்து நிறுத்தவில்லை? அவளுக்கு நான் முக்கியமில்லை என்று நினைத்து கொண்டே முதலையிடம் வந்தான். ஆனால் புத்திசாலியான அவளோ ஒரு விளக்கை ஏற்றினாள். அதை ஒரு பெரிய சட்டியின் பின் மறைத்து தன் கணவனுக்கு தெரியாமல் பின்னாடியே நடந்து போனாள். முதலையே, நான் சொன்னபடி வந்து விட்டேன். என்னை நீ உணவாக சாப்பிடலாம். முதலை அவன் காலை பிடித்து கொண்டது. சற்று தொலைவில் அவன் மனைவி அந்த விளக்கை முதலை முன் காண்பித்து உடனே ஊதி அணைத்து விட்டாள். முதலை அவனை சாப்பிடப் போகும்போது அதன் கண்முன்னே ஒரு விளக்கு வெளிச்சம் தெரிந்து உடனே மறைந்து விட்டது. நான் சாப்பிடப் போகும் சமயம் ஒரு விளக்கு அணைந்து விட்டது. நான் சாப்பிடக்கூடாது. உன் மனைவி மிகவும் புத்திசாலி. நீங்கள் சந்தோஷமாக வாழ வேண்டும். என் ஆசீர்வாதங்கள். ராஜு தன் மனைவியின் புத்தி கூர்மையும் முதலையின் கட்டுப்பாடையும் நினைத்து வியந்து கொண்டே வீடு நோக்கி சென்றான். நீ ரொம்ப புத்திசாலி. என்னை காப்பாற்றி விட்ட. அதன் பிறகு எல்லோரும் சந்தோஷமாக வாழ்ந்தார்கள். இக்கதையின் தத்துவம் என்னவென்றால், மிருகங்கள் கூட விளக்கு இல்லாமல் சாப்பிடாது.